தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, தேவ ஜனமே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறதான உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த கால நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வசனம் சொல்லுகிறது, ஏசாயா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். ஆம் தேவ பிள்ளையே, இன்றைக்கு சில நன்மைகளை நீங்கள் புசிக்கக்கூடாதபடிக்கு தடையாக இருக்கிறதை பார்க்கிறீர்கள். சொல்லுவாங்கள்ல, கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டவில்லை. கையில் வர வரைக்கும் வந்துருச்சு, ஆனால் வாய்க்கு கொண்டு போக முடியல, நம்மளால் அனுபவிக்க முடியல. அநேக ஆசீர்வாதங்கள் இப்படியே தடையாக இருக்கிறது. ஆண்டவர் உன்னை பார்த்து இன்னைக்கு பேசுகிற ஒரு வார்த்தை, நீ மனம் பொருந்தி செவி கொடு. நீ செவி கொடுக்கணும்னு நினைக்கிற, ஆண்டவர் விரும்புகிறது சும்மா அப்படி கேட்டுட்டு வரணுன்றதை விரும்பலை. மனம் பொருந்து இருதயத்தை விட்டு கொடுத்துரு ஆண்டவர் சமூகத்தில். ஆண்டவர் விரும்புகிற அந்த காரியம் அதுதான். மனம் பொருந்தி நீ செவி கொடுப்பாயானால், மனம் பொருந்தி தேவ சமூகத்துடனை விட்டு கொடுப்பாயானால், வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நீ ரட்சிக்கப்படுவாய், நீ சுகமாக்கப்படுவாய், நீ தேவனுடைய நன்மையை புசிப்பாய், தேசத்தின் நன்மையை நீ புசிப்பாய், தேசத்தின் நன்மையை நீ அனுபவிப்பாய். நீ மனம் பொருந்தி ஒப்பு கொடுத்துடணும். இன்னும் எந்த இடத்துலலாம் நீங்கள் ஒப்பு கொடாமல் இருக்கிறீங்க? சில பேரை இன்னும் உங்களால் மன்னிக்க முடியலையா? சில பேர் மேலே இருக்கிற கோபம் இன்னும் போகலையா? சில பாவங்களை உங்களால் விட முடியாமல் இருக்குதா? ஆண்டவர் சொல்லுகிறார், மனம் பொருந்து, மனம் பொருந்து, உன்னை ஒப்பு கொடு, என் சமூகத்தில் வந்து உன்னை விட்டு கொடு, மனம் பொருந்தி வர வேண்டும் என்று சொல்லி உன்னை அர்ப்பணித்து வா, அர்ப்பணித்து வா. நீ மனம் பொருந்தி தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பாய். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கான நன்மையை நீ புசிப்பாய், உன் தேசத்தின் நன்மையை நீ புசிப்பாய், உனக்கு உண்டாகக்கூடிய நன்மைகளை நீ அனுபவிப்பாய். ஆமா தேவ பிள்ளையே, உனக்கான நன்மையை நீ அனுபவிப்பாய், உனக்கான நன்மையை நீ புசிப்பாய். அதை ஒருவனாலும், எந்த பிசாசாலும், எந்த கொம்பனாலும் அதை திருட முடியாது, எடுத்துக்கொள்ள முடியாது. தேவன் உன்னை திருப்தியாக்கி நடத்துவார், திருப்தியாக்கி நடத்துவார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உடைய சமூகத்துக்கு நேராக நாங்கள் வருகிறோம். பாவங்களால், சாபங்களால் தடையாய் போன காரியங்கள் தேவ சமூகத்தில் நம்முடைய பிள்ளைகள் மனம் பொருந்தி செவி கொடுக்க, மனம் பொருந்தி தங்களை விட்டு கொடுக்க உதவி செய்வீராக. தேசத்தின் நன்மையை புசிக்க, தேசத்தின் நன்மையை அவர்கள் சுதந்திரிக்க கிருபை பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆம் தேவ பிள்ளையே, தேவஜனமே, கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறவங்க வாழ்க்கையில் கர்த்தர் பேசுகிறார். உன்னை ஆண்டவர் சமூகத்தில் விட்டு கொடுத்துரு, மனம் பொருந்த ஒப்பு கொடு. உனக்காக வைக்கப்பட்டிருக்கிற நன்மை, உனக்காக வைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம், அதை நீ சுதந்திரிக்க, அதை அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. God bless you. God bless you.